ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு 22nd ஃபெப் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நாளைக்கு 23rd ஃபெப் மார்க்கெட்ல என்ன நடக்கலாம்? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கன்டினியூஸா வந்து டவுன் ஆகி நம்மளோட இஎம்ஏ 820ல வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல மார்க்கெட் மேல போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 162 பாயிண்ட் அப் ஆகி 22,217ல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 99 பாயிண்ட் டவுன் ஆயிருந்துச்சு. ஸோ செக்டார் வைஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேங்க் நிஃப்டி தான் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிருந்துச்சு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ 99 பாயிண்ட் டவுன் ஆகி 46,917ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 535 பாயிண்ட் அப் ஆகி 73,158ல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மிட் கேப் 150 பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 143 பாயிண்ட் அப் ஆகி 18,082ல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்மால் கேப் 250 பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 91 பாயிண்ட் டவுன் ஆகி 15,083ல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐடி ஸ்டாக்ஸு, HCL டெக்கு, ஈச்சர் மோட்டார், கோல் இண்டியா, ஐடிசி. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு நல்ல அப் மூவ் குடுத்துருந்தாங்க. அண்ட் டவுன் மூவ் டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ மோட்டோ கார்ப், பிபிசிஎல், கொடாக் மஹிந்திரா, HDFC பேங்க், இண்டஸ்லேண்ட் பேங்க். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு டவுன் மூவ் குடுத்துருந்தாங்க. அண்ட் சென்செக்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அதே ஐடி ஸ்டாக்ஸ் HCL டெக், ஐடிசி, டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, மாருதி சுசுகி இவங்க எல்லாம் அப் மூவும், டவுன் மூவ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பஜாஜ் ஃபினான்ஸ், டைட்டன் கம்பெனி, HDFC பேங்க், கொடக் மஹிந்திரா, இண்டஸ்லேண்ட் பேங்க். ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டு டவுன் மூவ் குடுத்துருந்தாங்க. அண்ட் ஓவராலாக மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், ஐடிசி, டிசிஎஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு நல்லா அப் மூவ் குடுத்துருந்தாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் அப் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஐடிசி, அதுக்கப்புறம் டிசிஎஸ், அப்புறம் எல்என்டி. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு 2%க்கு மேலே க்ரோத் கொடுத்ததுனால தான் வந்துட்டு, அதாவது மார்க்கெட் அப் ஆனதுனால தான் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நல்ல அப் மூவ் கொடுத்துருந்துச்சு ரிவர்ஸ் ஆகி. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல ரிவர்சல்னே சொல்லலாம். இஎம்ஏ 820லேருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி வந்துட்டு இஎம்ஏ 820னா என்ன? எப்படி வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது? எப்படி வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோ இல்லை வந்துட்டு எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் ஒன்றா யூஸ் பண்ணி டாப் டவுன் அப்ரோச்லேயோ, எங்கல்ஃபிங் பேட்டர்ன்லையோ, இன்சைட் கேண்டில்லையோ, ப்ரோ கேப்லையோ இல்லை இஎம்ஏ 820லையோ எப்படி நம்ம ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லை எப்படி வந்துட்டு ஒரு ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் A to Z தமிழ் அப்படிங்கிறதுல ஒரு கோர்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக லான்ச் பண்ணி நல்லா கிளியராகவே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும் கிடையாது. ஃபண்டமெண்டல் அனலைசிஸை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்ட்ரின்சிக் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வந்துட்டு என்னென்ன பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிலவெண்ட்டான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்துட்டு இந்த கோர்ஸில் வந்துட்டு ஒரு 25 ஹவர்ஸ் ஆன கோர்ஸு, 52 லெசன்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வெறும் ரூ. 997. ஸோ பிளாட்ஃபார்ம் காஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்துட்டு நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு இந்த கோர்ஸை வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பிகினர்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கான வரைக்கும் எல்லா டீட்டெயிலையுமே வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு தெளிவாக கொடுத்துருக்கோம். அண்ட் எந்தெந்த அசெட் கிளாஸஸ் இருக்குது, அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இந்த மணி மேனேஜ்மெண்ட் செக்ஷனில் நம்மளாம் கிளியராகவே கொடுத்துருக்கோம். பேசிக்காக உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு நல்லாவே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு வெறும் ரூ. 997 கொடுத்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸை வந்துட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஓவராலாக வந்துட்டு மற்ற மார்க்கெட் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யுஎஸ் மார்க்கெட்டு. ஸோ யுஎஸ் மார்க்கெட் நேற்று வந்துட்டு ஃபெட் மீட்டிங்க்கு அப்புறமே வந்துட்டு அப் ஆனது காரணம் வந்துட்டு நிவிடியா ஸ்டாக்கு. ஸோ ஏஐ ரிலவெண்ட்டான ஸ்டாக் வந்துட்டு நல்ல அப் மூவ் கொடுத்தது தான். ஸோ ஆனால் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டவ் ஜோன்ஸ் அண்ட் நாஸ்டாக் ஸோ நல்லாவே வந்துட்டு அப் மூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ டவ் ஜோன்ஸ் பார்த்தோம்னா 321 பாயிண்ட் அண்ட் நாஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 422 பாயிண்ட் வந்துட்டு அப் மூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 22,273ல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு 30 பாயிண்ட் வந்து இப்பத்த நிலைமையில வந்துட்டு அப் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு.
ஸோ 22,273ங்கிறப்ப 30 பாயிண்ட் வந்து அப் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டேல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, நாளைக்கு வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ அத பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆகுமா? இல்ல கேப் டவுன் ஓப்பன் ஆகுமா? அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாரி நம்ப ட்ரேடிங் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி பண்ணணும். அத தவிர வந்துட்டு மத்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ நம்ப ஆல்ரெடி வந்துட்டு நம்ப கோர்ஸ்ல இருக்கிற மாரி வந்துட்டு ரீட்ரேஸ்மென்ட் ஸ்ட்ராட்டஜியோ, இல்ல பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோ யூஸ் பண்ணியோ, இல்ல வந்துட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூவ யூஸ் பண்ணியோ வந்துட்டு, ஒரு நல்ல ஸ்டாக்க ஐடென்டிஃபை பண்ணி ஸ்மால் கேப்லயோ, மிட் கேப்லயோ, இல்ல வந்துட்டு லார்ஜ் கேப்லயோ ஐடென்டிஃபை பண்ணி நம்ப அதுல நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, வேற என்ன நியூஸ் வந்துட்டு மெயினானது அப்படின்னு பார்த்தோம்னா, செக்டார் வைஸ். ஸோ செக்டார் வைஸ்ல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஐடி அண்ட் ஆட்டோ இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு நல்ல அப் மூவ் குடுத்திருந்தாங்க. அண்ட் டவுன் மூவ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, பேங்கிங் செக்டார், ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவங்க தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல டவுன் மூவ் குடுத்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இன்னைக்கோட ஸ்டாக் மார்க்கெட்டும் மூவ்மெண்ட் காமிச்சிருந்துச்சு. அண்ட் மத்த மார்க்கெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, யூரோப்பியன் மார்க்கெட் வந்துட்டு ஆ ஒரு நல்ல அப் மூவ் தான் குடுத்துருக்காங்க. அண்ட் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு, அந்த பழைய ஜப்பானீஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, 836 பாயிண்ட் அப் ஆகி 39,098. ஸோ இத பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னே வந்து சொல்லலாம். ஸோ பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்துட்டு இவ்வளோ பெரிய அப் மூவ் குடுத்துருக்கிறது. ஸோ இது வந்துட்டு ஜப்பானீஸ் மார்க்கெட் என்னதான் வந்துட்டு நம்ம ரிசெஷன்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே வந்துட்டு, ஸோ இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது. அண்ட் இதுவுமே வந்துட்டு பேஸ்ட் ஆன் நிவிடியாவோட ரிசல்ட்ட பேஸ் பண்ணியா தான் இருக்கும் அப்படிங்கிறதும் வந்துட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எஃப்ஐடிஐ டேட்டா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு, ஸோ எஃப்ஐஐ சைட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மைல்டு பியரிஷா இருக்காங்க. அண்ட் ரீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லா புல்லிஷா இருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, எஃப்ஐஐஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லா நெட் பியரிஷா இருக்காங்க. அண்ட் ரீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ அவங்களுமே வந்துட்டு நெட் பியரிஷா தான் இருக்காங்க. அண்ட் கேஷ் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, எஃப்ஐஐஸ் பார்த்தோம் அப்படின்னா ரூ. 1,410,00,00,000 வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஐஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரூ. 1,824,00,00,000 வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் நிஃப்டி என்ன ரேஞ்சில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ நிஃப்டி வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட் வந்துட்டு 22,000ல இருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது பெருசா எதுவும் இல்ல. ஒரு வேள அப் மூவ் குடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா 22,500ல ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. மத்தபடி இப்ப இருக்கிற ஸ்டேஜ தாண்டுச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல மூவ் குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 47,000ல இருக்கு. அண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 46,500ல தான் இருக்கு. ஸோ நமக்கு இதுக்கு தகுந்த மாரி வந்துட்டு நம்மளோட ட்ரேடிங்க வந்துட்டு ஒரு வேள ஆப்ஷன்ஸ்ல பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பண்ணிக்கணும். அண்ட் இது மாரி வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலவென்ட்டா நம்ம வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு நம்மளோட சேனல்ல வந்துட்டு நியூஸஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்க பத்தினது, மியூச்சுவல் ஃபண்ட பத்தினது, இடிஎஃப்ப பத்தினது, அதுக்கப்புறம் ஐபிஓஸ பத்தினது, பெர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கிற எல்லா நியூஸஸுமே வந்துட்டு நம்மளோட சேனல்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ மணி வித் சுப் சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாரி வந்துட்டு உங்களுக்கு லேட்டஸ்ட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் ரிலவென்ட்டா வேணும் அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கன்டினியூஸா வந்துட்டு இந்த இத வந்துட்டு ஷேர் பண்ணிட்டே இருக்க போறோம். அதுக்கப்புறம் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஃபெட் ரிலவென்ட்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ எஃப்ஓஎம்சி மீட்டிங்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு வேள வந்து இன்ட்ரெஸ்ட் கட் இருக்குமா மேலிருந்தே அப்படிங்கிற மாரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா வந்துட்டு இவங்க என்ன சொல்ட்டாங்க அப்படின்னா வந்து, இன்ஃப்ளேஷன் வந்துட்டு 2%க்கு வந்துட்டு கொண்டு போகணும். ஸோ அதுக்கு மேல வந்துட்டு இருக்கக்கூடாது. 2% ரேஞ்சில தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இம்மீடியட்டா வந்துட்டு ரேட் கட் ஆகறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. ஸோ ஒரு வேள வந்துட்டு இவங்க மேலயும் ரேட் கட் பண்ணாம, அதுக்கப்புறமும் வந்துட்டு கன்டினியூஸா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஸோ மெயினா வந்துட்டு இந்தியாவுல இருக்கிற ஐடி ரிலவென்ட்டான கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணலாம். பட் அவங்க வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த மீட்டிங்கில தான் தெரியும். பட் இத பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு பெருசா வந்துட்டு யுஎஸ் மார்க்கெட்ட இனிஷியலா ரியாக்ட் பண்ணாலுமே வந்துட்டு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி நிவிடியாவோட ஐடி அந்த ஏஐ கம்பெனியோட ரிசல்ட்ஸ பேஸ் பண்ணி அவங்க நல்லாவே ரிசல்ட்ஸ குடுத்திருந்ததுனால வந்துட்டு, எல்லா ஸ்டாக்குமே வந்துட்டு அப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நேத்துமே வந்துட்டு யுஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்துட்டு அப் மூவ் ஆகி க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் நம்ம வந்துட்டு பார்க்கணும்.
ஸோ மேக்கு அப்புறம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அண்ட் அது ரிலவெண்ட்டாக ஐடி ஸ்டாக்ல ஏதாச்சும் இம்பேக்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஐடிசி. ஸோ ஐடிசி வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சொல்ல எவ்வளோ வந்துட்டு ரேட் ஜம்ப் ஆயிருக்கு ப்ரைஸ் வந்துட்டு அப்படின்ட்டு. ஸோ மெயினான ரீசன் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிரதாப் ஸ்நாக்ஸு. ஸோ அவங்ககிட்ட இருந்து அவங்களோட ஸ்டேக்ஸு 47% ஸ்டேக்ஸு பிகேஎக்ஸ்வி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு ஐடிசி பை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியானதுனால தான் வந்துட்டு ஐடிசி அதுக்கப்புறம் பிரதாப் ஸ்நாக்ஸு இந்த 2 ஸ்டாக்குமே வந்துட்டு நல்லா பீக்கில் போனதுக்கான ரீசன். பட் இது வரைக்குமே வந்துட்டு பிரதாப் ஸ்நாக்ஸ் கிட்டேயோ இல்லை ஐடிசி கிட்ட இருந்தோ வந்துட்டு இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எதுவுமே வந்து அவங்க சொல்லலை. பட் வந்துட்டு நமக்கு நியூஸில் வந்துட்டு சொன்னது வந்துட்டு பீக் எக்ஸ்வியோட 47% ஸ்டேக் வந்துட்டு பிரதாப் ஸ்நாக்ஸில் அவங்க வச்சுருக்கிறத வந்துட்டு ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு விற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த 2 ஸ்டாக்லேயுமே வந்துட்டு ஒரு நல்ல மூமெண்ட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி ஹைக் ரிலவெண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எஃப்எம்சிஜி அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராடக்ட் கம்பெனிஸ் இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு ஒரு நல்ல ஹைக் அதாவது 9.5%லேருந்து 9.9% வரைக்குமான ஹைக் வந்து கொடுக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு ஹைக்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இகாமர்ஸ் கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 9.2லேருந்து 9.6% வரைக்கும். அண்ட் ரீட்டைல் கம்பெனி பார்த்தோம்னா 8.4%லேருந்து 9.2% வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 8.5%லேருந்து 9% வரைக்கும். அண்டு டெக் கன்சல்டிங் சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 8.2%லேருந்து 9.1% வரைக்கும் வந்துட்டு இந்த வருஷம் வந்து ஹைக்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரிலேட்டட் டு கேபினெட் ஷுகர் கேன் கம்பெனி ரிலவெண்ட்டான நியூஸ் தான். நேற்று வந்துட்டு கேபினெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷுகர் கேனுக்கான இந்த ப்ரைஸ் வந்துட்டு எஃப்ஆர்பி ப்ரைஸ் வந்துட்டு ரூ. 25 கூட்டியிருந்தாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஷுகர் கேன் அதாவது ஷுகர் இருக்கிற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸோட வேல்யூ வந்துட்டு அதாவது ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு இந்த ரூ. 25 சேர்த்தி இனிமேல் ஒரு குவிண்டால் வந்து ரூ. 340 வந்துட்டு பை பண்ணணும். அது மேபி வந்துட்டு ஷுகர் கம்பெனிஸை வந்துட்டு இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த டவுன் மூவ் வந்துட்டு காமிச்சிருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஷுகர் கேன் கம்பெனிஸ் அதாவது ஷுகர் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்பேஸ் செக்டார் ஸ்பேஸ் செக்டாரில் வந்துட்டு சில காம்போனன்ட்ஸுக்கான எஃப்டிஐ வந்துட்டு 100% வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு அது ரிலவெண்ட்டான ஸ்பேஸ் செக்டார் ரிலவெண்ட்டான ஸ்டாக்ஸ் லைக் அப்போலோ மேக்ரோ அது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல அப்மூவ் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கொடுத்துருந்துச்சு. ஐபிஓ வந்துட்டு இன்னும் ஓப்பனில் பார்த்தோம்னா டீம் ரோல் டெக் அதுக்கப்புறம் ஜெனித் ட்ரக்ஸ் அதுக்கப்புறம் ஜூபிட்டர் ஹோட்டல் அதுக்கப்புறம் ஜிபிடி ஹெல்த் கேர் இவங்க எல்லா ஐபிஓஸும் இன்னும் ஓப்பனில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஐபிஓஸில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு. இது மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டான நியூஸஸ் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டாக் சேனல் எங்களோட யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலிமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிலவெண்ட்டான எல்லா நியூஸையுமே வந்துட்டு உடனுக்குடனாக நீங்கள் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.